எங்க பார்த்தாலும் ஏஏ இவங்களும் மிஸ் பண்ணல கொடுத்துருக்காங்க. Realme 13 Pro Plus Realmeல ரீசெண்டாக தான் 12 சீரிஸ் பார்த்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Realme 13 சீரிஸ்ல 2 ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. 13 Pro அண்ட் 13 Pro Plus. ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லாட்டியும் ப்ரைஸில் நல்ல வித்தியாசம் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது இந்த 13 Pro Plusல என்ன இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். 13 Proலையும் சில விஷயம் தான் குறைச்சி கொடுத்துருக்காங்க, அதுவும் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஒரு கேமரா டார்கெட்டடாக ஒரு ஃபோன் வாங்கணும், அதில் எல்லாமே இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க அன்பாக்ஸ் பண்ணிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு 13 Pro Plus அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் எப்பயும் போல் எல்லா பிராண்ட் மாதிரியே ஏஐ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் என்ன, பாட்டமில் ரேம் வேரியன்ட், ஸ்டோரேஜ், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் ப்ரைஸ் என்ன அப்படின்றத எங்களுக்கு ரிவ்யூ யூனிட் அப்படின்றனால அழிச்சே கொடுத்துட்டாங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சிம் எஜெக்டர் டூல், எப்பயும் போல் அந்த யூவி ஸ்டிக்கர் கொடுத்துட்டாங்க, நல்ல ஒரு விஷயம் தான். யூசர் மேனுவல், குயிக் ஸ்டார்ட் கைடன்ஸ் அண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைடில் இருக்க ஸ்டிக்கரையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை டர்ன் ஆன் பண்ணிடலாம். கேஸையும் போட்டு பார்த்தேன், ஓகே, நார்மல் கேஸ் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கலராக கொடுக்குறனால கொஞ்சம் லைஃப் அதிகமாகவே கிடைக்கும். நெக்ஸ்ட் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 80 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லேயே வந்துட்டு. அண்ட் நெக்ஸ்ட் டைப் சி கேபிளும் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொபைலோட டிசைனில் இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம், ப்ரைஸ் கட் பண்ணோம் அப்படின்றனால பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் பேக் சைடில் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்மர் சீல்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றாங்க. பட் அது என்ன பிராண்டு என்னன்றது கிளியராக வந்து தெரியல. சைடு ஃப்ரேம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. பட் பிராண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவராலாக மொபைலை வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம், முன்னாடி இருந்ததை விட டேமேஜ் ப்ரொடெக்ஷன் பெட்டராகவே இருக்குன்றாங்க. யாராவது இந்த ஃபோனை வாங்கி கீழே போட்டு உடச்சிங்க ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. அண்ட் இதில் IP65 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இப்போ எல்லாத்துலேயுமே வந்துடுது. அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக டஸ்ட் எதுவும் உள்ளே போகாது. தண்ணி தெரியாமல் பட்டுருது அப்படின்ற பட்சத்தில் நார்மலாக தொடச்சிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். பட் டேரெக்டாக தண்ணிக்குள்ளே போட்டுறாதீங்க. ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச்ன்றாங்க. இப்போ ரீசெண்டாக எல்லாரும் கொடுக்குறாங்களா, அதே தான். தண்ணி வந்து பட்டிருந்தாலும் கூட நீங்கள் ஸ்க்ரீனை டச் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆக்சிடென்டல் டச்சஸ் எதுவும் ஆகாது. டெஸ்ட் பண்ண எதுவும் பெருசா ஆகல. நம்ம கையில இருக்கிறது கோல்டு கலர் இருக்கு, பாக்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மஞ்சள் கலர் அந்த மாதிரி கொடுக்காம லைட்டா ஜிகினாவை தூவுனா எந்த மாதிரி இருக்கும், அங்கங்க வந்து கோல்டும் லைட்டா எல்லோ கலர்ல இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அதுலயும் அந்த லைட் வேவ் வர மாதிரி இருக்கு. ஷார்ப்பா சொல்லணும் அப்படின்னா சன்ரைஸ் ஆகும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, எல்லோ கலர், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் கிளாஸ் கொடுத்து இந்த விஷயம்லாம் பண்ணது வந்து நல்ல ஒரு விஷயமாவே இருக்கு. அண்ட் அதே சமயம் கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திக்னஸ் வந்து லாஸ்ட் டைமை விட இன்னும் பெட்டராகவே குறைச்சிருக்காங்க. 8.23 mm இருக்கு. அண்ட் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 190 கிராம் கொடுத்துருக்காங்க. பட் கையில் ஹோல்டு பண்ணும்போது அந்த ஃபீல் பெரிய லெவலில் எனக்கு இல்லை. அந்த அளவுக்கு நல்லாவே வெயிட் பேலன்ஸுமே பண்ணியிருக்காங்க. அண்ட் 12 Pro Plus எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கேமரா பம்ப் இருக்கக்கூடிய அந்த ரிங் ஏரியாவுமே சைஸும் கம்மி பண்ணியிருக்காங்க, திக்னஸ்மே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் சைடு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்த ஃபீல் தான் எனக்கு இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் வந்து நார்மலாக பார்க்கும்போது நோட் பண்ணுற விதமெல்லாம் இல்லை. நான் ஜென்ரலாக வந்து மெஷர் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி பார்த்தேன். அப்பதான் இந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சது. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா கர்வ்டு டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெசல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே மினிமம் பெசல்ஸாக கொடுத்துருக்கனால நல்ல ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. அண்ட் சென்டர்ல பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.7 inch ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே, 10-bit டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியலாவே டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாவே இருக்கு. ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா HDR சப்போர்ட் கொடுக்காம இருக்காங்க. ரியலாக இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கெல்லாம் தாராளமாக வந்து கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கல அப்படின்னு தெரியல. எனக்கே டவுட் வந்துருச்சு. நம்ம செக் பண்ணதுல இஷ்யூவான் பிராண்டு கிட்ட கேட்டாலும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அது ஒரு குறை தான் பெருசா. அண்ட் அதை தவிர பார்க்கும்போது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ செட் பண்ணால் 60 Hz, 90 Hz, 120 Hz வந்து சேஞ்ச் ஆகுது. அண்ட் ஸ்மூத்னஸ்மே பெட்டரா இருக்கு. பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 2000 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல பார்க்கும்போது கூட டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாவே அவுட்புட் கொடுக்குது. நெக்ஸ்ட் இதுல PWM டிம்மிங்கை பொறுத்த வரைக்கும் 2160 வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நீங்க லோ லைட்ல மொபைல்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் கூட கண்ணுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ இது ஒரு ஹைலைட்டான விஷயம் தான் இப்போ ரீசெண்ட் டேஸாக கொடுத்துட்டு வராங்க. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய கிளாஸுக்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கொரில்லா கிளாஸ் 7i வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ்க்கு கீழே இருக்கிற மாதிரி தான் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்ல வரக்கூடிய மொபைல்ஸ்ல இதுக்கப்புறம் நிறைய பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை கொடுத்துட்டு இந்த HDR சப்போர்ட்டை மட்டும் விட்டது தான் எனக்கு ஒரு பிரச்சனையா தோணுது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. இல்ல ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே ஓரளவுக்கு லோ லைட்லயும் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் குயிக்காவே அன்லாக் ஆகுது. அண்ட் மற்றபடி பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு போட முடியாது. 9 5G பேண்ட் சப்போர்ட்டோடையும் வருது. அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு வரும்போது ஸ்டீரியோ
ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் இருக்க ஸ்பீக்கரும் சரி, டாப்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அந்த இயர்பீஸ்லேருந்து வர சவுண்ட் அவுட்புட் கிடைக்கிறதுக்காக. சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் பெட்டராக இருந்தாலும் டால்பி அட்மோஸ் அந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டுமே வந்து கொடுக்கல. சவுண்ட் குவாலிட்டி கேட்கறதுக்கு நல்ல ஸ்டீரியோ எஃபெக்ட்ல நல்லாவே இருக்கு. அண்ட் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல மோஸ்ட்லி பிராண்ட்ஸ் வந்து இந்த ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களுமே ஜிடி சீரீஸ்ல எல்லாம் கொடுத்தாங்க. இதுல கொடுக்காம இருக்கிறது கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தான் தோன்ற மாதிரி இருக்கு. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரு ஹைலைட்டான ஒரு குறை சொல்லணும் அப்படின்னா ஓஎஸ்ல வந்து சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் ரியல்மி UI 5.0 ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்துருக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இவங்க ப்ராமிஸாக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்துருக்கக்கூடிய OnePlus நார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 6 இயர்ஸ் வரைக்குமே கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணி சர்ச் பண்ணலாம்னு போனாலே நிறைய ரெக்கமெண்டேஷன் ஆப்ஸுமே வந்து இருக்கு. ஆஃப் பண்றதுக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இவங்களே மிட்ரேஞ்சு அதுக்கு அடுத்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது தவிர்த்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் குறையா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸில் ஆக்சிஜன் OS, கலர் OS இதுல எல்லாம் கொண்டு வந்த மாதிரி இவங்களோடது எல்லாம் ஒன்று தானே. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ட்ராக் பண்ணி ஒரு ஓரமாக ஃபைலில் போட்டுக்க முடியும், டெக்ஸ்ட் எல்லாம் போட்டுக்க முடியும். எப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணணுமோ பஞ்சாக வந்து அடுத்தடுத்து இழுத்து போட்டு ஈஸியாக பேஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நான் யூஸ் பண்ண வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஏர் கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி இந்த கையிலே இப்படி மேலே ஏற்றினா கீழே ஏற்றினா பொலப்பத்த வேலை பார்க்கறதுக்கு வந்துட்டு அந்த ஒரு இதுவுமே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது பெருசாக யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இன்னும் நிறைய டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது அதில். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் அங்கங்கே பார்க்க முடிஞ்சது. ஏஐ அப்படின்னு வரும்போது கேமராலையும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோன்றாங்க. என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்து அவங்க டார்கெட் பண்ணுறதே வந்து கேமரா பேஸ் பண்ணி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ரியலாக எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அந்த வகையில் ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் 2.4 அப்பச்சர் வேல்யூட சோனி சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக என்ன சென்சார் அப்படின்றத எந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணலை. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓவராலாக ஃபோட்டோஸ் பார்க்கறதுக்கு எட்ஜ் டிடெக்ஷனுமே பெட்டராக இருக்கு போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது. அண்ட் பியூட்டி மோடுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. வீடியோ அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் 4K 1080p ரெண்டுமே வந்து 30 fps எடுக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 1080p 60 வரைக்கும் கூட கொடுத்துருந்துருக்கலாம். அது மிஸ் ஆகிறது ஒரு சின்ன குறையா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, மெயின் கேமரா எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதில் 50 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.88 சோனியோட லிட்டியா 701 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைமாக இதில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் OS சப்போர்ட்டோடையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபோட்டோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான அவுட்புட் வந்து கொடுக்குது. அண்ட் ஒரு சின்ன குறை இருக்குது இது எல்லாத்துலேயும். அது என்னன்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். அண்ட் போர்ட்ரேட் ஃபோட்டோ இதில் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த டெப்த் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. நீங்கள் போர்ட்ரேட் இல்லாமல் நார்மல் எடுத்தாலும் கூட நல்ல டெப்த் கிடைக்குது. மோஸ்ட்லி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் யாரும் கொடுக்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோபிக் லென்ஸ் வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ இவங்க வந்து லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைமே வந்து 3x அளவுக்கு ஜூம் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 50 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2.65 சோனி லிட்டியா 600 சென்சார் வந்து யூஸ் பண்ணி இருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா OS சப்போர்ட்டோட வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு 3x அளவுக்கு ஜூம் பண்ணி ஒரு போட்டோ எடுக்குது அப்படின்னும் போது மெயினோட கம்பேர் பண்ணும்போது அந்த டெப்த்துமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீடைலா இருக்கு. பார்க்கிறதுக்கு அந்த போட்டோவுமே வந்து ரொம்ப சூப்பரா. மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்றது வந்து 3xல எடுக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பேன். அதுவும் இந்த போர்ட்ரேட் போட்டோஸ் எடுக்கும்போது நல்ல ஒரு அவுட்புட் வந்து கிடைக்குது. இதுல பார்த்த எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா போட்டோ அவுட்புட் ஷார்ப்னஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுக்கிறோம் அப்படின்னும் போது போட்டோ அவுட்புட் பெஸ்டா இருந்தாலும் ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் லைட்டாக ஃபோட்டோ டல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஃபுல்லாக பேக்ரவுண்டாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட ஃபேஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் கலராக தான் இருக்கிற ஸ்கின் டோன் எல்லாமே வந்து கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி சப்போஸ் நீங்கள் ஃபோன் வாங்குறவங்களுக்கு பூஸ்ட்டாக வேணும் அப்படின்னா விவிட் ஃபில்டர் வந்து இருக்குது. அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இன்னுமே 8 தானா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ஒரு 12க்கு மூவ் பண்ணாங்க அப்படின்னா அதுவுமே ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் இருந்த மாதிரியே தான் இப்பயுமே இருக்குது. அண்ட் வீடியோ அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் 4K 30 fpsலையும் 1080p 30 இல்லாட்டி 60ல எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 4Kலையும் 60 கொடுத்துருந்துருக்கலாம் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஓகேப்பா, இதில் என்னதான் ஹைலைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஐல சில நல்ல ஃபீச்சர்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இந்த ஏஐ எரேஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் தேவையில்லாமல் இருக்கிற இமேஜோ ஆப்ஜெக்டோ இல்லை பர்சனையோ ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம்.
அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏஐ குரூப் என்ஹான்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால் வந்து குரூப்பில் வந்துட்டு சிலர் வந்து சும்மா நிற்க மாட்டாங்க, அப்படியே ஆடிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி உள்ளவங்க டக்குன்னு பிளர் ஆனாங்கன்னா கூட அது கொஞ்சம் பெட்டராக வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்து கொஞ்சம் கிளாரிட்டியாக காட்டுது. அண்ட் மூணாவது ஃபீச்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அல்ட்ரா கிளாரிட்டி ஏஐ யூஸ் பண்ணி. இது பீட்டா வெர்ஷன் தான் வந்து போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் ஜஸ்ட் இது நான் ப்ராசஸ் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நான் ஜென்ரலாக பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த பிம்பிள்ஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபோட்டோவாக வந்து கொடுத்துருந்தது. எனக்கே ஷாக்கிங்க. அதுலேயும் குறிப்பாக ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸோ இல்லை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய நாய்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணியிருந்தது. நல்லா ஒர்க் ஆச்சு. அதே சமயம் நம்ம எடுத்த ஃபோட்டோவில் நம்ம இந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணும்போது நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம கண்ணு இல்லை, ஏஐல வேற கண்ணு வச்சிருக்கு. வாய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாயவே வேறவங்க வாயா வச்சிருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க உங்கள் ஃபேஸ் தானே அப்படின்ட்டு நிறைய சேஞ்சஸ் பண்ணி தான் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வருது. இது பீட்டா அப்படின்றனால தான் இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே இதை வந்து பெட்டராக மூவ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டைம் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, இப்போ 5200 மாற்றிருக்காங்க. பட் திக்னஸ் நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி லாஸ்ட் டைமோட கம்மி தான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான். பேட்டரி லைஃப்மே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கண்டினியூவாக யூஸ் பண்ணியுமே 6 to 7 hours வரைக்குமே யூஸ் பண்ண முடிஞ்சது. நீங்கள் நார்மல் யூஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா 1 டேக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அண்ட் இவங்க சொல்கிறது, இவங்க கொடுத்துருக்க அடாப்டர் 80 watts, இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 49 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலான்றாங்க. இது லேப் டெஸ்ட்டு. பட் நான் லைவாவே டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் 0 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 4 நிமிஷமும், 25% சார்ஜ் ஆக 12 நிமிஷம், 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 27 நிமிஷம், 75%க்கு 45 நிமிஷம் ஆச்சு, 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 73 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.2 ஓட வருது. அண்ட் இதில் மிஸ் ஆகிறது NFC வந்து கொடுக்காம விட்டுருக்காங்க. 20,000 ரேஞ்சில் வர ஃபோனில் கூட நிறைய கொடுக்குறாங்க, அது ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டெய்லி யூஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 7s Gen 2 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் 1 வீக்குக்கு மேலேயே வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். டெய்லி யூஸ்க்கு எந்த ஒரு லேகும் இல்லை, அது தாராளமாக நல்லா இருக்கும். கேம் பிளேயுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா லோ கிராஃபிக்ஸ், மீடியம், சில டைம் ஹை கிராஃபிக்ஸில் ப்ளே பண்ணாலும் கூட லேக் எங்கேயும் ஃபேஸ் பண்ணல. அண்ட் அதே மாதிரி இதில் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்கனால பெருசாக ஹீட்டிங் இஷ்யூமே எதுவுமே வரல. ஸோ கேம் பிளேக்கும் நல்லா இருந்தது. சரி, பெஞ்ச் மார்க் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அன்டூடு பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 6.6 lakhக்கு மேலேயே வந்து கிடைச்சது. CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 82% வரைக்குமே கிடைச்சது. அண்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் வரைக்குமே டெஸ்ட் பண்ணாலும் 99.6% வரைக்கும் கிடைச்சது. ரியலாகவே ஸ்டெபிலிட்டி வந்து பெஸ்ட்டாகவே இருந்தது. அண்ட் கீக் பெஞ்ச் சிங்கிள் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 877, மல்டி கோர் 2795 வரைக்குமே வந்து போயிருந்தது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்கோர் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது, கேம் பிளேக்குமே நல்லா இருக்குது. அப்புறம் என்ன ப்ரோன்னா, இதை குறையா நான் சொல்கிறத விட ஆல்ரெடி 12 Pro Plusல என்ன ப்ராசர் யூஸ் பண்ணாங்களோ சேம் அதே தான் வந்து இங்கேயுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அப்கிரேடராக ஒரு ப்ராசர் போட்டிருக்கலாம். இப்போ ரீசெண்டாக தான் அவங்க லான்ச் பண்ண Realme GT60ல பார்த்தீங்க அப்படின்னா 7+ Gen 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பழைய ப்ராசரை விட்டால் அடுத்து அந்த ப்ராசர் தான் போடணும். அப்போ எதுக்கு 60 அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போன்றனால சேம் அதே ப்ராசர். ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்க நான் நினைக்கிறேன். பட் நிறைய பேர் அப்கிரேடட் வந்திருக்கலாமேன்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு பெருசாக கேமரா இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ, கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும். கேம் பிளே தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு போக்கோல F6ம் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இவங்களோட GT60யுமே பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனு. பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கேமராவை கொஞ்சம் நார்மலாக வச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டராக எல்லாமே ஹைலைட்டாக கொடுத்து கேமராவை கொஞ்சம் தூக்கலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட கம்பேர் பண்ணி இன்னொரு ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் OnePlus Nord 4மே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்ன ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீல்டில் தான் வந்து இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமராவுக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட் உங்களுக்கு சொல்லிட்டேன். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து வித் ஆஃபரோட பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபா ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. பட் எக்ஸாக்டான ப்ரைஸ் எனக்கு தெரியல, வித் ஆஃபரோட உள்ளது தான் தெரியுது. வித்தவுட் ஆஃபர் என்ன அப்படின்றதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே சமயம் எங்க ப்ரோ ஒரு ஃபோனை மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த ப்ரோ வேரியண்ட்டை பற்றி பேசலையே அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொல்லிட்டு அந்த வேரியண்ட்டை பற்றி சொல்கிறேன். வித் ஆஃபரோட பார்த்தீங்க அப்படின்னா 24,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. வித்தவுட் ஆஃபர் நார்மல் ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா 27,000 ரூபா கிட்டக்க ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்து என்ன ப்ரைஸ் அப்படின்றது எனக்கு டீட்டெயில் தெரிஞ்சது. சரி, என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன வித்தியாசம் இல்லை அப்படின்றத பார்த்துடலாம். ரெண்டுலேயுமே டிசைன் ஒரே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டுலேயுமே டிஸ்பிளேவும் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் HDR சப்போர்ட் கிடையாது. ரெண்டுலேயுமே ப்ராசருமே பார்த்தீங்கன்னா Snapdragon 7s Gen 2 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. பேட்டரின்னு வரும்போது 5200 mAh பேட்டரி கெப்பாசிட்டி,
ரெண்டுலேயுமே சேமாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 45 வாட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர என்ன ப்ரோ எல்லாமே ஒன்றா தானே இருக்குது அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேமராவில் தான் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமரா அதே 32 மெகா பிக்சல் சோனியோட தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேமரா அப்படின்னு வரும்போது அதில் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருந்தாங்க. பெரிஸ்கோப்பிக்கை கட் பண்ணிட்டு இதில் வந்து டியூவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பெரிஸ்கோப்பிக்கில் என்ன சோனி சென்சார் யூஸ் பண்ணாங்களோ அதை இங்கே மெயின் கேமராவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 50 மெகா பிக்சல் அப்பாச்சர் வேல்யூ 1.88ஓட சோனி LYT 600 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் OS சப்போர்ட்டோடையுமே வருது. இப்போ இந்த ப்ரோவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ப்ரோ ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரவுண்டர் ஃபீல் கொடுக்குது. அதே சமயம் கேமரா கொஞ்சம் தூக்கலாக கொடுத்துருக்காங்க. எனக்கு 30,000க்கு மேலெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அந்த பெரிஸ்கோப்பிக் கலந்தெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இருந்தாலும் எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர் வேணும், அது ஒரு 25,000 ரூபாய்க்குள்ள இருந்தா போதும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு போனா தான் ஸோ ரியல்மி தரப்புல இருந்து இந்த ஒரு ப்ரோ மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீல் வந்து கொடுக்குது. கூடிய சீக்கிரம் அண்டர் 25K 30K போடும்போது இன்னும் டீட்டெயிலாக எந்த ஃபோன் லிஸ்ட்டில் வருது இதுவும் வருது அப்படின்றத பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.